வெல்கம் ஆல். இது முனிஸ்மெஸ் சேனல். இந்த சேனலில் கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணக்கில் சாப்டர் 2 கலப்பு எண்கள் பார்ப்போம். இதில் உள்ள ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் சம் போட முடியும். I பவர் 0 எனி நம்பர் பவர் 0 1, I பவர் -1 I ஸ்கொயர் -1 I க்யூப் -i I பவர் 4னால் I ஸ்கொயர் 2 டைம்ஸ் வருது. இப்போ அது -1 இதோட ஸ்கொயருங்கும்போது அது 1 ஆயிடுது. I பவர் -1 1/iன்னு போடுவோம். அப்போ பகுதியின் தொகுதியும் ஐயால் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது -i கிடைக்கி. I பவர் -2 -1 I பவர் -3 I பவர் -4 1 I பவர் 4னாலும் 1 தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம இந்த சம்ஸை ஈஸியாக போடலாம். முதல் கணக்கு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 2.1. இது உங்கள் புக்கில் பக்கம் 59 இருக்குது. கீழ்காண்பவைகளை சுருக்குக. இது ஃபஸ்ட்டு கணக்கு. I பவர் 7 I பவர் 7 அப்படிங்கிறது நமக்கு I பவர் 4 + 3. இதை அப்படி பிரித்து எழுதலாம். அதாவது I பவர் 4 × I பவர் 3. இப்போ I பவர் 4ஓட மதிப்பு இதில் பார்ப்போம். I பவர் 4ஓட மதிப்பு 1, I பவர் 3ஓட மதிப்பு -i. அப்போ -ஐயும் 1ஐயும் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற விடை ஆன்சர் -i. அடுத்த ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். I பவர் 1729. இதை 4 மடங்காக எழுதும்போது 1728 எழுதலாம். I பவர் 4 1ன்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த 4ஓட மடங்காக தானே வருது. அப்போ இது 1, அதாவது I பவர் 1728ஓட மதிப்பு 1 × I பவர் 1. இப்போ இதோட மதிப்பு I. அடுத்து மூணாவது கணக்கு பார்ப்போம். I பவர் -1924 + I பவர் 2018. I பவர் -1924 + 0ன்னு எழுதலாம். இது I பவர் 2018 அப்படி எழுதியிருக்கோம். இதை 2016 + 2ன்னு எழுதியிருக்கோன்னா இதை 4ஓட மடங்காக நம்ம பிரித்து எழுதுனா தான் I பவர் 4 1 வரும். 4ஓட மடங்காக வர்றதுனால இந்த மதிப்பு எல்லாமே 1 ஆயிரும். இப்போ நமக்கு இங்கே I பவர் -1924ஓட மதிப்பு 1 × I பவர் 0. இப்போ இதோட மதிப்பு 1 ப்ளஸ் I பவர் 2016 × I ஸ்கொயர்னு இதை எழுதலாம். இப்போ இதோட மதிப்பு 1. இங்கே I பவர் 2016ஓட மதிப்பு 1 × I ஸ்கொயரோட மதிப்பு -1. இப்போ 1 பெருக்கல் -1 -1. இப்போ 1 - 1 0. இதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ்மெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.